இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம எப்படி மதுரையிலேருந்து கிளம்பி வால்பாறை ரீச் பண்ணோம், வால்பாறையில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடத்துக்கு எப்படி வந்தோம் அப்படின்றத இதுக்கு முந்தின வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இங்கேருந்து நாங்கள் எப்படி எங்கள் ஸ்டேக்கு போனோம், அந்த ஸ்டேயில் என்னெல்லாம் பண்ணோம், அந்த ஸ்டேவை பற்றின A to Z எல்லா தகவல்களையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது என்னோட பல வருஷ கனவுங்க. நான் ஒரு 2-3 வருஷமாக இந்த பாதையில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் இங்கே நான் ஸ்டே பண்ண நினைக்கும் போதில் ஏதாவது ஒரு விஷயம் தள்ளி போட்டு போயிட்டே இருக்கும். அதனால் என்னால் தங்க முடியாமல் இருந்துச்சு. பட் இந்த முறை பார்த்தா எனக்கு இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுவும் நான் நினச்ச ஒரு கிளைமேட்டில் பார்த்தா பயங்கரமான ஒரு அட்மாஸ்பியரில் எனக்கு இங்கே ஸ்டே பண்ண வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ எங்களோட ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்தீங்கன்னா எங்களோட முழு எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் இந்த இடத்துல பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க குட்டி குட்டி இடங்களையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அதையுமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு ஒயில்டான ஒரு வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்குங்க. என்ன இப்படி நினைஞ்சு வந்துருக்கீங்க? நம்மளோட ஸ்டேக்கு வந்தாச்சு. ஸ்டேக்கை பார்க் பண்ணி வச்சு இப்படி இருக்கும். இதுதான் நம்ம தங்க போகிற ஸ்டே. அங்கே வீடியோவில் அதை பற்றி சொல்ல போகிறேன். வரட்டும் ஸோ நண்பர்களே, இதுதான் அந்த கண்டெய்னரு. ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்க கண்டெய்னர் இது. ஸோ இந்த கண்டெய்னரில் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். கரெக்டாக நம்ம வர நேரம் பார்த்து ஃபுல்லாக ட்ரிஸ்லிங், செம்ம ட்ரிஸ்லிங்கு. அண்ணன் ஒருத்தர் வ்ளாக் பண்ணிட்டு வர்றாரு ஒரு இடையில நமக்கு போட்டியா. வலது கலாச்சி உள்ள போனேன். நான் இல்ல, எனக்கு இந்த இடம் வேணும். நான் வெளியே படுத்துக்கிறேன் போங்க. ஸோ நண்பர்களே, இதுதான் அந்த கண்டெய்னருக்குள்ள ரெடி பண்ணி வச்சிருக்க ரூமு. இந்த ஒரு பெட்டு ஊஞ்சல் மாதிரி இருக்கு. ஆமாம், ஸ்ரீனி அப்படிதான் இப்போதைக்கு அப்படிதான் ஸ்ரீனின்னு இருக்கும். நைட்டு யார் எங்கே இருக்காங்கன்றது நைட்டு தான் தெரியும். ஸோ இங்கே நம்ம அண்ணன் ஏரியா உட்காந்துட்டாரு, இடம் பிடிச்சிட்டாரு. எல்லாம் ட்ரெயினில் அந்த வடக்கன்ஸ் இடம் பிடிப்பாங்க வருங்க, அந்த மாதிரி இடம் பிடிச்சி உட்காந்துருக்கீங்க. ஸோ இங்கே 2 பெட் இருக்குது. ஸோ 4 பேர் மொத்தம் இந்த ரூமில் தங்கிக்கலாம். இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இதே மாதிரி இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கண்டெய்னர் இருக்குது. கரெக்டாக இன்னும் 2 இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கண்டெய்னர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கண்டெய்னர் இருக்கும். ஸோ அந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கிடையாது. இந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஸோ இதுலேயுமே அட்டாச் பாத்ரூம் இருக்குது. நில்லுங்க, அப்படியே அதையும் காமிச்சிருவோம். நீட்டாக இருக்குல்ல? ஓகே. என்னங்க கண்டெய்னர் மாதிரி இல்லைங்க, நல்ல ரூம் மாதிரி இருக்குங்க எல்லாம். ஸோ இதுதான் சூப்பராக இருக்குது. இப்போது இங்கே இந்த கண்டெய்னர்ன்றதை தாண்டி இது எங்கே அமைஞ்சிருக்குன்றது தான் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெஷாலிட்டியும். அதெல்லாம் நான் அடுத்து நான் சொல்கிறேன். நான் இந்த அற்புதமான இந்த ஒரு பயணத்தை கொளுத்தி வச்சு விளக்கேற்றி வச்சு தொடங்கி நம்ம நண்பர் ராஜேஷ்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் நாங்க அதை அவர் சேனல் பேர் அவரே சொல்லிடுவாரு. எங்க நீங்க சொல்லுங்க, கரெக்டா உனக்கு நான் காலையில சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். டிராவல் டேல்ஸ் ஆஃப் ஆர்கே. கரெக்டா சொல்லிட்டாரு. ஏன்னா நீ மீடியாக்காரன்னு சொல்லிட்டு நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்த பேரே சொல்லிட்டு இருக்காரு. அவர்தான் டிராவல் டேல்ஸ் ஆஃப் ஆர்கே உடைய ப்ரொபரேட்டர் அவர் தான். அண்ட் இந்த அற்புதமான இந்த ஒரு பயணத்துக்கு ஒரு மூல காரணம் நம்மளுடைய ராஜேஷ். ஏன்னா அடுத்த மாசம் நாங்க வரதா இருந்தோம். அதை வால்பாறை அண்ணா சரி ஞாயிறு நம்ம போலாம்னு சொல்லி அந்த ஒரு ப்ரொபகண்டா கொடுத்து கண்டெய்னர் ஸ்டேக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுல கொஞ்சம் சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஏன்னா நாங்க செக் போஸ்ட், ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் தாண்டி வர வேண்டிய சூழ்நிலை. அது 5:30 மணிக்கு மேல இந்த இடத்துக்கு விட மாட்டாங்கிறதுனால நாங்க இன்னைக்கு காலையிலேயே கிளம்பி இன்னைக்கு இந்த இடத்துக்கு சேர்ந்திருக்கோம். இப்ப மணி 4:21, 27. இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க மக்களே. இது
கொஞ்சம் சுருக்கிற மாதிரி கண்டெய்னர் கொஞ்சம் சுருக்கிற மாதிரி இருக்கு. இல்லை அவங்க உள்ள நிறையா வச்சிருக்கு திங்ஸ், இது பெட் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. சைஸே கொஞ்சம் நீளமாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. அந்த எண்டு வரைக்கும் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருந்துச்சு. இல்லை போன வட்டம் வரும்போது இதாக இருந்துச்சு நமக்கு அந்த தனி அந்த இது. ஆனால் இந்த இது இல்லாமல் இருந்துச்சு. ஷெட்டு முன்னாடி ஷெட் போட்டுருக்காங்க. இப்போ ஷீட் போட்டுருக்காங்க. அந்த இதுக்கு இன்னும் ஷீட் போடல வருங்க, அது ஓப்பன் போடல. ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன், 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நண்பர்களே, இன்னைக்கு நைட்டு நம்ம அங்கே ஸ்டே பண்ண போகிற இடம் இதுதான். பார்த்துக்குங்க, ஃபுல்லாக ஒரு ஃபாரஸ்ட் யானைக்காடு இது ஃபுல்லாக. ஸோ இந்த காட்டுக்கு நடுவில் வந்து நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஸ்பெஷல் ஆஃபீஸர் டிஎஃப்யூ. இவ்வளோ அழகான அற்புதமான அப்படியே பச்சை கம்பளி போர்ட்டிய மாதிரி ஒரு அழகான ஏதோ அந்த அழகர் ஆற்றுல இறங்கும்போது இந்த இதெல்லாம் வாசிப்பாங்களே பின்னாடி இருந்து, அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நீங்கள். சின்ன பின்ன இருக்கும் பார்க்கலாம் தாங்கும். இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங் போடுறீங்களே, நியாயமா வீடியோ எடுங்களா? நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா கண்டெய்னரில் வந்து இருந்துட்டு பக்கத்தில் மணி வந்து இப்போது என்ன ஆகுதுன்னா 5 மணி ஆகுது. சரி, பக்கத்தில் ஒரு சக்தி எஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டேட் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு வரலாம், போகிற வழி சூப்பராக இருக்கும் அப்படின்றதுனால அந்த இடத்துக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணி இப்போ வந்து பைக் எடுக்க போகிறோம். ஸோ சும்மா வெறும் ரெயின் கவரும் இந்த டிஎஸ்எல்ஆர் கேமரா மட்டும் எடுத்துக்கிட்டு ஸோ நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு நான் வீடியோ போடுறேங்க. ஏன்னா மோட்டோ விலாகிங் பண்ண முடியாது. ஸோ மோட்டோ விலாகிங் பண்ண முடியாதுன்றதுனால போய் எக்ஸ்ப்ளோரிங் மட்டும் பண்ணுறோங்க இப்போ நம்ம. நண்பர்களே, இப்போ வந்து நம்ம சக்தி எஸ்டேட் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதையோட எண்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாதை கிடையாதுங்க. ஸோ நாங்கள் அப்படியே நேராக வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ அப்படியே திருப்பி கீழே போக போகிறோம். கீழே போயிட்டு தலைநார் நம்ம ஸ்டேக்கு போக போகிறோம். ஸ்டேக்கு போயிட்டு இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வந்து நம்ம அங்கே தாங்க நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ சூப்பரான இடம். ஏன்னா எங்களால் வந்து இப்போ கோப்ரோ இல்லாதனால வந்து அந்த ஷார்ட்ஸ்லாம் காட்ட முடியல பைக்கில் வந்து. அதெல்லாம் பயங்கரமான ஒரு வைல்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பக்கம் நீங்கள் கவர்கல்லேருந்து உள்ள தலைநார்லேருந்து நீங்கள் நேராக சக்தி எஸ்டேட் வர வழி கிடைக்கும். பட் அது வந்து ஃபாரஸ்ட் இது, அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வரணும். டைமிங்க்கு வந்துட்டு டைமிங்க்கு போகணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ பயங்கரமான இடங்க. ஆனால் எனக்கு என்னடா இன்னும் அந்த கோப்ரோ இருந்து ஒரு மோட்டோ விலாகிங்கில் உங்களுக்கு அந்த இடத்தெல்லாம் காமிச்சிருந்தா இன்னும் பக்காவாக இருந்துக்குன்னு தோணுது. சரி, பரவாயில்ல. நீங்கள் வந்து இதை வந்து அந்த ஒரு எக்ஸ்ப்ளோரிங் விலாகாகவே நீங்கள் வந்து பாருங்கள் இந்த வீடியோவை. செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுதுங்க. அதுவும் ஆக்சுவலாக என்னோடய 2 வருஷம் கனவு நினைக்கிறேன். 2 வருஷமாக அந்த கண்டெய்னர் ஸ்டேவை பார்த்துட்டே இருக்கேன். ஒரு நாளாவது வந்து அதில் தங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எஸ், ஃபைனலி வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி நமக்கு வந்து அது நடக்க போகுது. ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம வந்து அந்த வைல்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோட எண்டில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கான எவ்வளோ அமௌண்ட், என்ன பட்ஜெட்டு, நீங்கள் என்ன பண்ணுன்றதை வந்து நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். நண்பர்களே, இப்போ நம்ம வந்து தலைநார் டு சக்தி எஸ்டேட் போகிற வழியில் இருக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து கவர்கல்லேருந்து தலைநார் வர வழி வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான அருவிகளை பார்க்க முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைநார்லேருந்து சக்தி எஸ்டேட் போகிற வழியில் இருக்கோம். இந்த வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஃபால்ஸ் இருக்குது பார்த்தீங்களா.
இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 5-6 ஃபால்ஸாவது நீங்கள் பார்ப்பீங்க. அதுவும் மழை பெய்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபால்ஸுங்க, ரோடு ஃபுல்லாக தண்ணியாக ஓடிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு மழை பெய்கிற டைமை பார்த்து வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து சூப்பராக நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. நண்பர்களே, நம்ம சொன்ன மாதிரி தான் போகிற இடம் ஃபுல்லாக அழகாக இருக்கும். என்னால் இப்போ போகிற இடத்த காட்ட முடியல. ஸோ நீங்கள் சப்போஸ் இந்த இடம் எப்படி இருக்கணும், இல்லை ரைட் பண்ணால் எப்படி இருக்கணும், உங்களுக்கு ஃபீல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பழைய வீடியோஸ்லாம் இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து இந்த தலைநார் ரூட் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து வீடியோவில் காட்டியிருப்போம். ஸோ இந்த தடவை வந்து பார்த்தோன்னா நம்மளால் வந்து மோட்டோ விளாகிங்கில் கண்டினியூ பண்ண முடியல. பட் நாங்கள் குட்டி குட்டி இடத்த கூட நான் நின்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோங்க. பார்த்தீங்களா ஃபால்ஸு, இது ஒரு ஃபால்ஸு. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஃபால்ஸ் பார்த்தோம், அது ஒரு ஃபால்ஸு. இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா குறைஞ்சது ஒரு 5-6 இடம் இருக்குங்க. ஸோ இதில் கூட இறங்க முடியாது, 2 வேடிக்கை தான் பார்க்க முடியும். ஆனால் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் போனோன்னா குளிக்கலாம் முடியும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக வாங்க. ரொம்ப அழகான ஒரு இடம், ஒயில்டான ஒரு இடம். அதோட அந்த அமைதியை கெடுக்காத அளவுக்கு வந்து பார்த்தா நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி ரிசோர்ட் ஃபாரஸ்ட் சொன்ன மாதிரி அத்துமீறி காட்டுக்குள்ள நுழையக்கூடாது, அதுதான் முக்கியம். நண்பர்களே, இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரே பனி சூழ்ந்து பாதை தெரியாமல் பயங்கரமான ஒரு அட்மாஸ்பியரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பயணம் போயிட்டுருக்கு. நம்ம காட்டேஜ்லேருந்து சும்மா அந்த தலைநார் வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஆல்ரெடி இதை வந்து நம்ம நிறைய இடத்துல நம்ம வீடியோவில் காமிச்சிருப்போங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பொறுமையாக நாங்கள் வந்து இந்த ஏரியா வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது. காரணம் என்ன, வட்டம் நாங்கள் வர்றப்போ எப்படி வருவோம்டா, சும்மா இங்கே வருவோம், நேராக வருவோம், கீழே சக்தி எஸ்டேட் போவோம், அப்படியே திருப்பி நேராக பைக் எடுப்போம், திருப்பி வந்து நேராக கீழே இறங்கி போயிடுவோம். ஸோ வட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ட்ராவலுக்காக மட்டும் இந்த பாதையில் பயணம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த ரோடை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இந்த டைம் தான் வந்து பார்த்தோன்னா இங்கே நாங்கள் ஸ்டே பண்ணுறோம். இங்கேருந்து பொறுமையாக ஒவ்வொரு இடத்தையும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ரொம்ப 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 அழகான ஒரு இடம் இது. வால்பாறையில் ரொம்ப ஒயில்டாக நீங்கள் ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு இடம் இது. அதே நேரத்தில் ரொம்ப ஆபத்தான ஒரு இடமும் கூடங்க. காரணம் வேண்டாம், இது ஃபுல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் யானைக்காடு. ஸோ இதில் வந்து இருட்டுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட இடத்துல போய் நம்ம வந்து செட்டில் ஆகிடணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து 5:45 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி 7 மணி அந்த மாதிரி இருக்கும். நான் ஆக்சுவலாக லைட்டிங்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு எடுத்துகிட்டு இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். எப்போ வேணாலும் இதில் இங்கே வந்து அனிமல்ஸ் வரக்கூடியதுனால நம்ம வந்து டேரெக்டாக நம்ம நேராக இங்கேருந்து நம்ம வந்து நம்மளோட கண்டெய்னர் போக போகிறோம். ஸோ நண்பர்களே, இரவு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா பக்கத்து இருக்க பாய்ஸில் வந்து பார்த்தோன்னா பயங்கர வைப்பில் இருக்காங்க. அந்த பக்கம் ஆனால் லைட் இதில்லை. இந்த பக்கம் ஃபுல்லாக மிஸ்டியாக இருக்கிறதுனால எதுவுமே கிளியராக இல்லை. இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு நைட்டு காட்டுறேன். நான் நினச்ச அளவுக்கு அந்தளவுக்கு லைட் இல்லை, லைட்டு தான் பிரச்சனை. ஸோ இந்த பக்கம் ஒரு கூட இருக்குது. பட் அங்கே வந்து லைட்டு போன வாரம் வந்து இடி வந்து அந்த லைட்டு போச்சான். ஸோ அதனால் அது இல்லை. இப்போ நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க கண்டெய்னரு. ஓகே, இதுதான் கண்டெய்னர். நம்ம அப்பயே காமிச்சது தான். அதே திருப்பி ஒரு தடவை வந்து இப்போ உள்ளே வந்துட்டு திருப்பி நைட் ஆம்பியன்ஸ் ஒரு தடவை காட்டுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நாங்கள் வந்து சூடா பஜ்ஜி சமோசாலாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா ஸ்விக்கி ஜொமேட்டோவில் கிடையாது. போய் பஜ்ஜி மாவு வெங்காயம்லாம் வாங்கி கொடுத்து இப்போ ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ அது கொஞ்சம் நேரத்தில் வரும். இந்த கிளைமேட்டுக்கு எங்கே ஒன்றுமே தெரியலையா? ஓகே, இப்படி காமிச்சிருவோம். இந்த கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி சமோசாலாம் நினச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சூடாக. ஸோ அதை சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து டின்னர் வரும். அதையும் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நைட்டு ஜாலியாக ஆட போகிறோம், அவ்வளோதான். சூடான என்ன பஜ்ஜி, வெங்காய பக்கோடா. வெளியே வந்து உட்காந்து நல்லா சில்லுன்னு சாப்பிடலாண்ணா. வாங்க, இந்த மாதிரி வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக ஏதாவது வேணும், அந்த தனியாக வந்து எக் ஃப்ரை பண்ணி தரதோ, இல்லை சிக்கன் ஏதாவது தனியாக எடுத்து செஞ்சு தரணுமோ, பார்பிக்யூ பண்ணணுமோ, இல்லை இந்த மாதிரி வெங்காய பக்கோடா இந்த மாதிரி ஏதாவது வேணுமோ, நீங்கள் தனியாக பொருள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதையுமே பண்ணி கொடுக்குறாங்க. அது போக வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து டின்னர் வித் பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க.
வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வெஜ்ஜு வேண்டாம் வெஜ்ஜு, நான்வெஜ் வேண்டாம் நான்வெஜ்ஜு. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இவங்க 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு சூஸ் பண்ணியிருக்காங்க. இவரை கேட்டால் சனிக்கிழமையா, இவரை கேட்டால் வந்து ஐயப்பனுக்கு வந்து 3 மாதம் விரதம் இருக்க போகிறோம் அப்படியா. தலைவர் வந்து யாருன்னா எப்பயுமே வெஜ்ஜு தான். அதனால் வந்து பார்த்தோன்னா இவங்க 3 பேர் வெஜ்ஜுக்கு மாறிட்டாங்க. பட் நாம் எப்பயுமே வந்து நான்வெஜ். ஸோ அதனால் வந்து நம்ம நான்வெஜ்ஜுக்கு போக போகிறோம். இதனால் அப்போ சூடான வெங்காய பக்கோடா ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க. அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்ட்டுக்குள்ள உட்காந்துட்டு சூடாக வெங்காய பஜ்ஜி. லைட்டு தான் இல்லை, அதனால் இருக்கிற லைட்டை வந்து லைட்டாக நினச்சிக்கிட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்து ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த மிஸ்ட்டில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் வந்து பஜ்ஜி சாப்பிட்றத. ஆனால் தண்ணி குடிக்கலாம், இப்போ தண்ணி உள்ளே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ இது இருக்குன்னு. நாங்கள் பஜ்ஜியே போடுங்க அடுத்த வீடியோவில். பஜ்ஜி தலைவரே கரெக்டாக பஜ்ஜி வந்துருச்சு. இங்கிட்டு முறுக்கு வந்துருச்சு. ஏதோ ஷேப்பில் தெரியுது. ஓகே, இதுதான் பஜ்ஜி. ஆப்பிள் சிம்பிள் இருக்குங்களா, ஐஃபோன் ஆப்பிள், இதுதான் மெயின் காரணம். இப்படி தான் பேசிகிட்டு இருப்பேன். நான் கட் பண்ணுறேன். அடுத்து நான் வந்து டின்னரில் உங்களை சந்திக்கிறேன். ஏன் இப்படி வெங்காயத்தை கட் பண்ணி ஸ்லைஸ் சப்பாத்தி. இது சப்பாத்தி. சப்பாத்தி. சப்பாத்தி எல்லாருக்கும் சப்பாத்தியாங்க. வீட்டில் ஒன்றும் தெரியாது. பட்டு பருப்பு ஊற்றிட்டு இருக்காங்க. கலக்கிட்டு ஊற்றுவோம். குளிருது. தால் இருக்குங்க. சூப்பராக சப்பாத்தி வித் தால். சிக்கன் சப்பாத்தி. அங்கே வந்து பார்த்தோன்னா தால் சப்பாத்தி, அது போக மீல்ஸு பொரியல் ரசம்லாம் கொடுத்துருக்காங்க. நைட்டு டின்னர். இங்கே ஒரு ஜீவனை பாரு ஆக்டிங்கை போட்டுட்ருக்கு. அதுக்கு சிங்கர்லேருந்து ஆக்டர் ஆகணுன்ற ஆசை வந்துச்சு அதுக்கு அவங்களுக்கு. அப்படியே வந்து பார்த்தோன்னா அடுத்து கேம்ப் ஃபயர். இப்போ தான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அது அப்படியே நேரம் வந்தோம். அதே தான். இப்போ வந்து பார்த்தோன்னா கேம்ப் ஃபயரில் உட்காந்துருக்கோம். உயிரோட ஒரு ஜீவன் வந்து புதைக்கப்படுறதை இப்பதான் பார்க்கணும். ஐயப்பா காப்பாத்து, எல்லாரையும் காப்பாத்து ஐயப்பா, எல்லாரையும் காப்பாத்து ஐயப்பா, 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 ஐயப்பா. ஐயா தான் காப்பாற்றணும். ஐயப்பா காப்பாற்ற மாட்டாரு இப்போதைக்கு. ஐயா பின்னாடி கட்டை தூக்கிட்டு வராது. பின்னாடி கட்டை தூக்கிட்டு வராது. வருதா இந்த ஐயா தான் நம்மளை காப்பாற்றணும். இப்போ சூப்பரா என்ன வெறுதுன்னு இருக்குதா. நீ தெரிஞ்சு உள்ள கொஞ்ச நேரம் உட்காந்துட்டே வரலாம்னு நினைக்கிறேன். அவர் மொத்தமாக எல்லாத்தையும் மாட்டிட்டு வருவார். பையில் வச்சிருக்க அடுத்த நாள் 2 நாளைக்கு செட்டு அந்த ட்ரெஸ்ஸையும் எடுத்து மாட்டிட்டு வருவார். ஸோ இன்றைக்கான நாள் எங்களுக்கு இப்படி தாங்க முடிஞ்சிருக்கு. ஒரு சுட்டரிக்கிற வெயிலில் ஸ்டார்ட் பண்ணி இப்போது இந்த கதகதப்பான இந்த கேம்ப் ஃபயரில் வந்து எங்களுக்கு முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி நாளில் நாங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், நிறைய ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு சொல்லலாம். என்ன ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு கேட்டால் இந்த எங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களே இந்த நண்பர்களை ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. ஸோ யார் இவங்க, எங்கேருந்து வந்திருக்காங்க, எப்படி எங்களுக்கு பழக்கமானாங்க, அடுத்த ஒரு நாளில் நாங்கள் இவங்களோட சேர்ந்து எங்கே ட்ராவல் பண்ணோம், எங்கள் ட்ராவல் எப்படி இருந்துச்சு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த வர வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டேயில் தங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டே பற்றின எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே கொடுக்குறேன். நான் இல்லை அடுத்த வர வீடியோலையும் நான் சொல்கிறேன் நான். ஸோ மறக்காமல் அதில் போய் பாருங்கள். இல்ல அந்த சாப்பாடு சீரியஸா சொல்றேன். நான் வந்து நிறைய டிராவல் பண்ணிருக்கேன். ஆனா வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேர் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பீஃப் சாப்பிடுறேன். ரெண்டு பேரும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம். அது வேற ஆக்சுவலா நான் ஒண்ணு மிக்ஸ் பண்றது இல்ல. சரி கம்பெனி ரிலேட்டட் இல்ல. கம்பெனி ஆனா கம்பெனி ரிலேட்டட் கிடையாது. ஆனா சோ கம்பெனி நீங்க போக தேவையில்லை. இது வந்து எப்படி சொல்றது, அவங்களுக்கு சமைக்கிறவங்க சமைக்கிறாங்க. அது ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து சில்லி சிக்கன்ல கலர்லம்பாங்க. இதுதான் கலர். அதான் கரெக்ட். அதான் நேச்சர் கலர் நம்ம கொடுக்குறோம். அவ்வளவுதான். வீட்டுல சாப்பிட்ட ஃபீல் தான் எங்களுக்கு இருந்தது. நல்லா இருந்தது. அதுக்கெல்லாம் தலைவர் தான் காரணம்.
நான் ரொம்ப 5 வருஷமா சவுதியில எல்லாமே பண்ணால. பசங்க என்ன பண்றாங்க? பசங்க ஒரு பையன் வந்து இங்க லாரி ஓட்டிருக்கானுங்க, கொஞ்சம் வண்டி ஓட்டிருக்கான். இன்னொரு பையன் கீழே வந்து லாரி ஓட்டிருக்கான். ஒண்ணு வந்து கேரளா இருக்குங்க. கம்பெனி வேலைக்கு போயிட்டு கடமை எல்லாம் முடிச்சிட்டீங்க? ஆமா சார், முடிச்சு. 74 ஐயோ அதுதான் பாருங்க 74 நீ ஓடிட்டு இருக்காரு பாருங்க. மூணு பேர் ஒரு பேத்திங்க. நம்மளாம் இவ்வளவு வருஷத்துக்கு இருப்போமா? இப்பயே தவந்துட்டு இருக்கோம். யோசிச்சு கூட பார்க்க கூடாது. 50 அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் இப்போ. 74 அப்போ நான் சும்மா தண்ணி குடிங்க ரெடி பண்றேன்னா யாரு யாரு சாப்பிடல? தலைவரை போய் சாப்பிட்டு வந்துங்க போங்க. போய் சாப்பிட்டு சாப்பிட்டு